நடிகர் டூ தமிழக வெற்றி கழக தலைவராக உருவெடுத்திருக்கிற விஜயோடைய மனைவி சங்கீதா லண்டன்ல புலம்பெயர்ந்த ஒரு இலங்கை தமிழர். சங்கீதாவுடைய அப்பா பேர் சொர்ணலிங்கம். லண்டன்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அப்பாவை மாதிரியே தொழில் ஆர்வம் அதிகம். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு சங்கீதா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அதே மாதிரி அவர் மேலே சினிமா வெளிச்சம் பட்டுறது சங்கீதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. கேமராவுக்கு பின்னாடி இருந்து விஜய்க்கு பக்கபலமாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி சங்கீதாவுடைய சமையல் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு விஜயோடைய அம்மா அடிக்கடி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். 1978 பிறந்த சங்கீதாவுக்கு இப்போது 48 வயசாகுது. இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் 1999 ஆகஸ்ட் 25 ரசிகர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. இந்தியாவிலேயே ரசிகர்கள் முன்னிலையில் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரே நடிகர் விஜய் தான். இவங்களுடைய காதல் கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு விஜயோடைய தீவிர ரசிகையாக மாறிய சங்கீதா விஜயை பார்க்கறதுக்காக லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகையாக இருந்த போதே விஜய்க்கு நிறைய கடிதங்களையும் எழுதியிருந்திருக்காங்க. லண்டன் பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் பிஎஸ்சி முடித்த சங்கீதா ரசிகையாக அறிமுகமாகி விஜயோட நட்பாக பழகி அப்புறம் அவரையே காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இரு வீட்டார் சம்மதத்தோட. விஜயை விட சங்கீதாவுக்கு தான் தமிழ் சினிமாவில் நண்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஷாலினி அஜித் தொடங்கி இயக்குனர் சங்கரின் மனைவி, ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மனைவி ஆர்த்தி ரவி அப்படின்னு சங்கீதாவுடைய நட்பு வட்டாரம் ரொம்பவே பெருசு. சமீப காலமாக விஜய் மற்றும் சங்கீதா குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிஞ்சு வந்ததுனால அப்பாவுடைய தொழிலை கவனிச்சு வந்ததாகவும் சொல்லப்படுது. சென்னைக்கும் லண்டனுக்கும் மாறி மாறி போய்கிட்டு வந்துட்டு இருந்த சங்கீதாவுடைய பேரில் 400 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது.